ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு HR கலாட்டா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்தது. அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரேஸ் எல்லாமே நான் கழட்டிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்து ஸ்டோர் பண்ண திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் ட்ரேஸ் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ வாங்க நம்ம ட்ரேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி வெளியே வந்து வெயிலில் காய வச்சிடலாம். ஏன்னா ட்ரேஸ் எல்லாமே ட்ரை ஆனால் தான் நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ட்ரேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்காக வந்து பிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில் வைக்கிறதுக்காக டால் பாட்டில் ட்ரே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எக் ட்ரே வந்து 2 இருக்கும். அப்புறம் ஃப்ரீசருக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரே இருக்கும். டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரே இருக்கும். எல்லாத்தையுமே கழுவி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே க்ளீன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் எந்தெந்த ட்ரே வந்து எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொன்றாவே வாஷ் பண்ணி தனித்தனியாக வெளியே போய் நான் காய வச்சுட்டேன். காய வச்சதையும் நான் காமிக்கிறேன். உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ட்ரேஸ் இருக்கும், என்ன மாடல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் டபுள் டோர் இன்வெர்ட்டர் மாடல் தான். மேலே வந்து ஒரு டோர் இருக்கும், அது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீசர் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறது, ஃப்ரெஷ் ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாடல், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ட்ரேஸுமே வாஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த வெஜிடபிள் கண்டெய்னர் தான் இருக்குது. இப்போ அதையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்துறதுனால அதில் தான் நிறைய வந்து அழுக்கு இருந்தது. இப்போ அதையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா ட்ரேஸுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் வாங்க. நான் எல்லாமே வந்து வெயிலில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் போர்ட்டிக்கோவில் வந்து வெளியே ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், காம்பவுண்ட் செவுரு மாதிரி. அந்த காம்பவுண்ட் செவருக்கு மேலே வந்து நம்ம எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலின் லிக்விட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லிக்விடும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சோப் தூள் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ட்ரேவுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மூலையிலலாம் வந்து அழுக்கு இருக்கும். ஸோ நான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் ரூம் தான். இந்த ஃப்ரெஷ் ரூமில் வந்து ஃபுல்லாக நாங்கள் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருந்தோம். மசாலாஸும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரீசரில். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருந்தது. நாங்கள் அந்த ரோஸ் மில்க் எசன்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் லெமனு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து டோரில் வச்சுருந்தங்காட்டியும் நிறையா வந்து கீழேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாமே நான் கிளியராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் தான் இருந்தது. ட்ரேஸ் எல்லாம் எடுத்தங்காட்டி என்னால் சீக்கிரமாக க்ளீன் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த வெஜிடபிள் ட்ரேக்கு கீழே தான் வந்து நிறைய வந்து அழுக்கு இருந்தது. அதை எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோப் தூள் போட்டு அந்த லிக்விட் அந்த தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அழுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வெறும் தண்ணியில் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ட்ரை கிளாத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி ட்ரேஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசரில் ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் கடல மாவு, இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், அப்புறம் டீ தூள் எல்லாமே 1 kg பேக்கெட்டாக வந்து வாங்கிப்போம், ஹோல்சேல் பேக்கெட்டு. அது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்போம். சின்ன பந்து பாக்ஸில் வந்து போட்டு கிச்சனில் வச்சுருப்போம். அது காலியாக அதில் ரீஃபில் பண்ணிப்போம். ஃப்ரெஷ் ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தால் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலே நாங்கள் பன்னீர் செய்வோம், அந்த பன்னீர் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸு, மாவு, பால், அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரேயில் வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு டோரில் வந்து பார்த்திங்கன்னா
கீழே நான் சொன்னேன் இல்லையா, மில்க் ஷேக்கு, சாஸு, லெமனு, அப்புறம் இதுலேயும் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் டால் பாட்டில் கார்டன் சொல்லிட்டு ஒரு ட்ரே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பாட்டிலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டால் பாட்டில் ட்ரேயில் வந்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மேலே டோரில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கும். எல்லா மசாலாவுமே வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஏன்னா நம்ம எப்போயாவது தான் ஒவ்வொரு மசாலாவில் யூஸ் பண்ணுவோம், அது வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரிட்ஜில் நாங்கள் வச்சுருவோம் மேலே டோரில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட மாடல். நாங்கள் வந்து சாம்சங் டபுள் டோர் இன்வெர்ட்டர் மாடல் தான் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் இன்வெர்ட்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் வாரண்ட்டி இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன ப்ராண்டு என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் பாட்டில்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கவர்ஸ் எல்லாமே ஒரு கவரில் கட்டி நாங்கள் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னொரு வீட்டில் நான் காமிக்கிறேன். இது ஒரு பை மோட் மொபைல் ஆப். இது வந்து ஷாப்பிங் ஆப். நம்ம எப்படி பிளிங்கிட், மில்க் பாஸ்கெட், பிக் பாஸ்கெட்டில் க்ராசரிஸ், டெய்லி நீட்ஸ் எல்லாமே வாங்குகிறோமோ அது மாதிரி இந்த பை மோட் ஆப்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.